الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ற எங்களுடைய இந்த தொடர் வகுப்பிலே நாங்கள் சென்ற வாரமும் பல அடையாளங்களை பார்த்தோம். அதிலே முக்கியமாக ஹிஜாஸ் பகுதியிலே இருந்து ஒரு நெருப்பு வெளிப்படும். அந்த நெருப்பு சிரியாவுக்கு கூட தென்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நெருப்பாக இருக்கும். அதுவும் சம்பவித்த செய்தியை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று அமானிதம் உயர்த்தப்படும். அதே போன்று பெண்கள் ஆடைகள் அணிந்தும் அணியாதவர்களை போன்று புரியான், அதாவது அரை நிர்வாணத்துடன் ஆடைகள் அணியக்கூடிய ஒரு காலம் வரும். இவை எல்லாம் மறுமை நாளுக்குரிய அடையாளங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல அடையாளங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றும் நாங்கள் பல அடையாளங்களை பார்க்க இருக்கின்றோம். அதிலே முக்கியமாக எங்களுக்கு தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை சஹாபாக்கள் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே மனிதர்களுடைய வடிவத்திலே வந்து அவரிடத்திலே சில கேள்விகளை இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி, இஹ்சானை பற்றி எல்லாம் கேள்வி கேட்டுவிட்டு மறுமை நாளை பற்றியும் கேட்கின்றார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளை பற்றி அது எப்போது நடக்கும் என்பது தெரியாது என்று கூறிய நேரத்தில் அதனுடைய அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்தலிதல் அமத்து ரப்பதஹா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானனையே பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இதற்கு, அதாவது இந்த வாசகத்துக்கு பல விதமான அர்த்தங்கள் கூறப்பட்டாலும், அறிஞர்கள் பல கருத்துக்களை கூறினாலும் நேரடியான அர்த்தமும் ஏற்கனவே நடைபெற்றிருக்கின்றது. அப்படி என்றால் அரசர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய அடிமைகள் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகள், அப்படி அடிமைகள் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகள் வந்து சுதந்திரவானாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் பின்னொரு காலத்திலே அரசர்களாக மாறிய சில சந்தர்ப்பங்கள் இதுவும் வரலாற்றில் நடைபெற்றிருக்கின்றது. அதே போன்று அப்படி இல்லாமல் அதற்கு மறைமுகமான அர்த்தமாக பெற்றோர்கள் துன்புறுத்தப்படக்கூடிய, பெற்றோர்கள் பெற்றோருக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலம் வரும். அதாவது இந்த இரண்டு அர்த்தத்தை வைத்தாலும் இரண்டு அர்த்தமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்களாக இருக்கின்றன. அதே போன்று தொடர்ந்தும் அந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில அடையாளங்களை கூறினார்கள். وأن ترى الحفاة العراة العالة رعاء الشاء يتطاولون في البنيان, ஆடு மேய்க்கக்கூடிய, அதாவது தங்களுடைய ஆடைகளை கூட சரியாக அணியாத, அதாவது அணிய தெரியாத, அதே போன்று செருப்புகளை கூட அணியாத, பாதணிகளை அணியாதவர்கள் பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டுவதிலே போட்டி போட்டுக் கொண்டு செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதாவது இன்னொரு ரிவாயத்திலே இதற்கான விளக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் கூறினார்கள், இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்க்கக்கூடிய, செருப்புகள் அணியாத, சரியான முறையிலே ஆடைகளை அணியாதவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அரேபியர்கள். அப்படி என்றால் ஒரு காலத்திலே இப்படி இருந்த அரேபியர்கள் கட்டிடங்கள் கட்டுவதிலே போட்டி போட்டு செல்லக்கூடிய ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதுதான் அதாவது அதற்குரிய அர்த்தமாக இருக்கின்றது. கட்டிடங்கள் கட்டுவது என்பதும் அதே போன்று இவைகள் பெருமைக்காக இருக்கும் என்று சொன்னால், எந்த அம்சமாக இருந்தாலும் பெருமைக்காக, மற்றவர்களுக்காக காட்டுவதற்காக செய்வது என்பது தடை செய்யப்பட்ட ஹராமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்படி இல்லாமல் தேவைக்காக இப்படி கட்டுவது, அதிலே எந்தவித தவறும் கிடையாது. அதே போன்று இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே நடைபெறக்கூடிய சில, அதாவது எதிர்வுக்குரிய சில அம்சங்கள். இவைகளிலே நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று தடை செய்யப்பட்ட விடயங்களும் இருக்கலாம், ஆகுமான சில விடயங்களும் இருக்கலாம். எனவே கட்டிடங்கள் கட்டுவதிலே எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் இவை ஒரு அடையாளமாக, இப்படி இருந்த அரேபியர்கள் இப்படி மாறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅத்தி ஐ யமுர்ர الرجل في المسجد لا يصلي فيه ركعتين وألا يسلم الرجل إلا على من يعرف. ஒரு மனிதர் ஒரு பள்ளிக்கு பக்கத்தில், மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு பள்ளியை கடந்து செல்வார், ஆனால் அந்த பள்ளிக்குரிய காணிக்கையான அந்த தஹியத்துல் மஸ்ஜிதை தொழ மாட்டார். அதே போன்று இன்னொரு மனிதர், அதாவது தெரிந்தவருக்கு மாத்திரம்தான் சலாம் செல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதாவது சலாம் செல்வது என்பது பொதுவாக தெரிந்தவர் தெரியாதவர்கள், அதாவது
இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கின்றது தெரிந்தவர் தெரியாதவர் இரு சாராருக்கும் சலாம் செல்வது ஒரு கடமையாக இருக்கின்றது. எனவே தெரிந்தவருக்கு மாத்திரம் சலாம் செல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்றால் அதுவும் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது. எனவே இஸ்லாத்துடைய காணிக்கை என்று சொல்லப்பட்ட அந்த தஹியத்துல் மஸ்ஜித் அவைகள் விடப்படக்கூடிய ஒரு நிலைமை வருவதும், அதே போன்று தெரிந்தவருக்கு மாத்திரம் அந்த காணிக்கை என்று சொல்லப்பட்ட அந்த சலாம் சொல்லப்படாமல் விடப்படுவதும் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்த முக்கியமான அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்ன பைன யதை ஸாஅத்தி தஸ்லீமுல் ஹாஸ்ஸா வ ஃபுஷூவுத் திஜாரா ஹத்தா துஈனல் மர்உ ஸௌஜஹா அலா திஜாரா. மறுமை நாளுக்குரிய இன்னொரு அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஃபுஷூவுத் திஜாரா, வியாபாரம் என்பது பரந்து நிறைந்து காணப்படும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வியாபாரத்துக்கு அதாவது தன்னுடைய கணவனுக்கு அவனுடைய வியாபாரத்திலே உதவி செய்யக்கூடிய, அதே போன்று அவருக்கு ஒரு பங்காளியாக இருக்கக்கூடிய பெண்களும் அதிலே ஈடுபடக்கூடிய ஒரு காலம் வரும் என்று சொன்னால் அதுவும் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இன்று வியாபாரத்தை பொறுத்த மட்டும் எங்களுக்கு பார்க்க முடியும், ஆண் பெண் சாரார் எந்த வித்தியாசம் இன்றி வியாபாரம் என்ற விடயத்திலே எல்லாரும் இன்றைக்கு, அதாவது நேரடியாக செய்யப்படக்கூடிய வியாபாரங்களாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமாக செய்யப்படக்கூடிய வியாபாரங்களாக இருந்தாலும் சரி, இதிலே ஆண் பெண் வித்தியாசமின்றி நிறைந்து, அதாவது அந்த அம்சங்கள் நிறைந்து காணப்படுவது, வியாபாரத்திலே ஈடுபாடு நிறைய காணப்படுவதை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக கூறினார். அதே போன்று ஒரு சாரார் மாத்திரம் சந்தையை தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை வருவதும் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக வரக்கூடிய அந்த செய்தி அஹ்மதிலேயும் நசாயிலேயும் பதிவாக இருக்கின்றது. அப்படி என்றால் சந்தை என்பது அதாவது பெரியவர்களுக்கு மாத்திரம், வியாபாரத்திலே மிகவும் பெரிய செல்வந்தர்களுக்கு மாத்திரம் தான் காணப்படும், பெரிய வியாபாரிகளுக்கு மாத்திரம் தான் சந்தை காணப்படும். சிறிய அளவிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடன் போட்டி போட முடியாமல் அவர்கள் தோண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும் என்றால் அதுவும் ஒரு மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது, பொய் சாட்சி என்பது நிறைந்து காணப்படும். பொய் சாட்சி, அதாவது இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅத்தி ஷஹாதத்துஸ் ஸூர், அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்ன பைன யதை ஸாஅத்தி ஷஹாதத்துஸ் ஸூர், பொய் சாட்சி என்பது மறுமை நாளுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது. அப்படி என்றால் எந்தவித தகுதியும் இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு சாட்சி வழங்கப்படுவது, ஷஹாதாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய, அது ஒரு காலி இடத்திலே, ஒரு நீதிபதியிலே சொல்லப்படக்கூடிய சாட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது சில கம்பெனிகள் செய்யக்கூடிய ஷஹாதாக்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதாவது ஜாமியாக்களிலே அதே போன்று பல்கலைக்கழகங்களே கொடுக்கப்படக்கூடிய அந்த சர்டிபிகேட்களாக இருந்தாலும் சரி, தகுதி இல்லாதவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வருவதும் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இன்னொரு அடையாளமாக குறிப்பிட்டார்கள், இன்ன பைன யதை ஸாஅத்தி கித்மானு ஷஹாதத்தில் ஹக், உண்மையான சாட்சி மறைக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும். உண்மை தெரிந்தும், அதாவது அநீதி நடைபெறக்கூடிய நேரத்திலே சாட்சி சொல்லாமல் அதை மறைக்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்றால் அதுவும் ஒரு மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். அடுத்த முக்கியமான அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது, இன்ன பைன யதை ஸாஅத்தி அய்யாமன் யுர்ஃபஉ ஃபீஹல் இல்ம் வ யஃப்ஷு ஃபீஹல் ஜஹல், அறிவு என்பது அதாவது உயர்த்தப்படக்கூடிய ஒரு காலம் வரும். அதாவது மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், சில காலம் வரும், சில நாட்களிலே அறிவுக்கு இடம் இருக்க மாட்டாது, அறிவு இல்லாமல் ஆக்கப்படும், ஜஹல் என்று சொல்லப்படக்கூடிய மடமை நிறைந்து காணப்படும். முக்கியமாக அல்லாஹ்வை பற்றி தெரிய வேண்டிய அந்த அறிவு, உலக அம்சங்களிலே எந்த அளவு, அதாவது மனிதன் தன்னுடைய அந்த அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிப்புகளிலே இதிலே ஈடுபட்டாலும் அல்லாஹ்வை பற்றி கட்டாயமாக அறியப்பட வேண்டிய உண்மையான அறிவுகள், மார்க்கத்தை பற்றிய அறிவு, இவைகள் இல்லாமல் காணப்படும், இவைகள் உயர்த்தப்படும். ஜஹல் என்று சொல்லப்படக்கூடிய மடமை ஓங்கி காணப்படும். எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய, அதாவது எத்துணை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் சரி, அவன் அடிப்படையிலே அறிய வேண்டிய அந்த மார்க்க அறிவு என்ற அம்சத்திலே மிகவும், அதாவது மடமைத்தனமான போக்கை அவன் கை கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை
ஏற்படும். இதுவும் அதாவது மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். யஅதி அலன் நாஸி ஸமானுன் லா யுத்ரா ஃபீஹி மா ஸலா மா ஸியாம் மா ஸதகா. மக்களுக்கு சில காலம் வரும், அந்த காலத்திலே தொழுகை எது, அதாவது எப்படி தொழுவது என்பது தெரியாமல் போகக்கூடிய ஒரு காலம் வரும். நோன்பு நோட்பது எப்படி என்பது தெரியாமல் போகக்கூடிய ஒரு காலம் வரும். சதகா என்றால் என்ன என்று தெரியாமல் போகக்கூடிய, அந்த அடிப்படை அறிவுகள் இல்லாத அந்த அறிவு உயர்த்தப்படக்கூடிய ஒரு காலம் வரும். அதுவும் ஒரு மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அடுத்த முக்கியமான அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது, இன்ன மின் அஷராத்தி ஸாஅத்தி அன் யظஹர அஷ்-ஷுஹ். லோபத்தனம், கஞ்சத்தனம் என்பது நிறைந்து காணப்படும். இதுவும் ஒரு மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது, தீய வார்த்தைகள் பேசுவது என்பது சர்வசாதாரணமான ஒரு அம்சமாக மாறிவிடும். அதே போன்று தீய காரியங்களில் ஈடுபடுவது, அரைக்குறை ஆடைகளை அணிவது, இவைகள் எல்லாம் ஒரு சர்வசாதாரணமான அம்சமாக மாற்றப்படும். அதாவது இப்படி ஒரு காலம் வந்து விட்டால் அதுவும் ஒரு மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். வல்லதி நஃப்சு முஹம்மதுன் பியதி லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யظஹர அல்-ஃபுஹஷ். அதாவது தீய வார்த்தைகள் பேசக்கூடிய, தீய அம்சங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் வரமாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இன்னொரு முக்கியமான அம்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது, வல்லதி நஃப்சு முஹம்மதுன் பியதிஹி லா தகூமு ஸாஅ ஹத்தா யுஹவ்வன அல்-அமீன் வ யுத்தமன அல்-காயின். நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர் என்பவர் அங்கே புறக்கணிக்கப்படுவதும், நம்பிக்கை இல்லாத பொய்யர்கள் அவர்கள் அதாவது நம்பிக்கைக்குரியவர்களாக காட்டப்படுவதும் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அப்படி என்றால் பொய்யலாக இருக்கின்றார், பொய் பேசக்கூடிய ஒருவர் அவருடைய பேச்சு எடுபடக்கூடிய ஒரு நிலைமையும், உண்மையை சொல்லக்கூடிய நம்பிக்கைக்குரியவருடைய பேச்சு எடுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் வரும் என்றால் அதுவும் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இப்படியான அம்சங்கள் நிறைந்து காணப்படுவதை எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுஹ்லக அல்-வஉல் வ யظஹர அத்-தஹவ்வுத். فقالوا يا رسول الله ما الوعول وما التحوت؟ قال الوعول وجوه الناس وأشرافهم والتحوت الذي كانوا تحت أقدام الناس لا يعلم بهم. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் ஒரு சந்தர்ப்பம் வரும், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், மக்களிலே சிறந்தவர்கள் இல்லாத, அதாவது அவர்கள் அழிக்கப்படுவார்கள். மக்களிலே அதாவது மிகவும் பிரயோசனமான அறிவாளிகள், சிறந்தவர்கள், படித்தவர்கள், இவர்களுக்கு காலம் இருக்க மாட்டாது. இவர்கள் அப்படியே மடிந்து கொண்டு செல்வார்கள், அல்லது அவர்களை பற்றி பேசப்பட மாட்டாது. ஆனால் காலுக்கு கீழால் இருந்த, அதாவது மக்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லாதவர்கள் அவர்கள் உயர்த்தி பார்க்கப்படுவார்கள். அவர்களுக்குத்தான் இடம் இருக்கும். படித்தவர்களுக்கும் நல்லவர்களும் அவர்களை பற்றி பேசப்பட மாட்டாது. எந்தவித, அதாவது சமூகத்தை சீரழிக்கக்கூடிய சினிமாக்காரர்களை போன்ற, அதே போன்று இந்த அதாவது மியூசிக் என்ற, அதாவது இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய இந்த அம்சங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் உயர்த்தி பார்க்கப்படுவார்கள். மீடியாக்களிலேயும் இதிலே அதாவது பிரபல்யமாக பேசப்படக்கூடியவர்கள் மிகவும் சமூகத்துக்கு பிரயோசனம் இல்லாமல் எந்தவித சமூகத்தை சீரழிக்கக்கூடியவர்கள் தான் உயர்த்தி பேசப்படுவார்கள். ஆனால் படித்தவர்கள், நல்லவர்கள், மார்க்கத்தை கற்றவர்கள், இவர்களை பற்றி எந்த பிரபல்யமும் இருக்க மாட்டாது. அவர்கள் இல்லாமல் ஆகிக் கொண்டு செல்வார்கள். இதுவும் ஒரு மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இப்படியான ஒரு காலத்தை எங்களுக்கு பார்க்க முடியும். இப்போது மீடியாக்களிலே மிகவும் பிரபல்யமாக பேசப்படக்கூடியவர்கள் யாரெல்லாம் சினிமா துறையிலேயும் இன்னும் அதாவது மக்களை சீரழிக்கக்கூடிய அந்த, அதாவது மியூசிக் போன்ற இந்த துறைகளிலும் யாரெல்லாம் பிரபல்யமாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் இன்று பேசப்படக்கூடியவர்களாகவும், யாரெல்லாம் நல்லதை சொல்லக்கூடியவர்களாக சமூகத்துக்கு பிரயோசனமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை பற்றி பேசப்படாத ஒரு நிலைமையும் இன்று எங்களுக்கு ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடியும். எனவே இதுவும் ஒரு மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக கூறினார்கள். அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளமாக குறிப்பிட்டார்கள், ليأتين على الناس زمان لا يبالي المرء بما أخذ المال أم من الحلال أم من الحرام. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனிதன் தான் எப்படி சம்பாதித்தான், எதிலிருந்து, அதாவது தன்னுடைய, அதாவது தனக்கு வரக்கூடிய அந்த
பொருளாதாரம் எங்கிருந்து வருகின்றது என்பதனை பொருட்படுத்த மாட்டான். அது ஹலாலான ஒரு சம்பாத்தியமா ஹராமான சம்பாத்தியமா என்ற விடயத்திலே அவன் எந்தவித பொருட்படுத்தலும் இன்றி தனக்கு வரக்கூடியவர்களை எல்லாம் தனக்கு வரக்கூடிய எல்லா பொருளாதாரத்தையும் அப்படியே அள்ளி கொள்ளக்கூடியவனாக அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும். அது மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே ஹராம் என்பது தெளிவானது, ஹலால் என்பது தெளிவானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்று இருக்கின்றது. அதுதான் ஷுபஹாத் என்று சொல்லப்படக்கூடிய சந்தேகத்துக்குரிய அம்சங்கள். இந்த அம்சங்களிலே கூட ஒரு முஃமின் அதாவது அதிலே தான் விழுந்து விடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலே தான் ஹராத்திலே தன்னை தான் விழாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அதாவது தன்னை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இப்படியான சந்தேகத்துக்குரிய விடயங்களிலே ஒரு முஃமின் அதாவது எந்தவித பொறுப்பெடுத்தலுமின்றி அதிலே விழுந்து விடுவான் என்று சொன்னால் அவன் ஹராத்திலே விழுந்து விடுவான். எனவே இன்று எங்களுக்கு பார்க்க முடியும், சம்பாதிப்பு என்பது அதாவது எந்த விடயத்தில் அதாவது எப்படியாக இருந்தாலும் தன்னுடைய அதாவது தனக்கு பணம் வந்து விட்டால் போதும், ஹராமாக இருக்கின்றது அதாவது எங்கிருந்து வந்தது எங்கிருந்து அதாவது ஹலாலான ஒரு சம்பாத்தியமா ஹராமான சம்பாத்தியம் என்று பொருட்படுத்தாமல் இன்று மக்கள் சம்பாத்தியம் எப்படி வந்தாலும் அதாவது அது எப்படி வந்தாலும் போதும் என்ற ஒரு நிலைமையிலே இன்று சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிலே போட்டி போட்டுக் கொண்டு ஓடக்கூடிய இன்று அதாவது அப்படியான ஒரு நிலைமை எங்களுக்கு பார்க்க முடியும். இதுவும் ஒரு மறுமை நாளுக்குரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே இன்னும் பல அடையாளங்கள் சிறிய அடையாளங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய வகுப்புகளிலே இன்னும் பல அடையாளங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே எந்த அம்சங்களை நாங்கள் கேட்டோமோ அதன்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இல்லாமல் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக.